ஹை ஆல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ரியல் வேர்ல்ட் டேட்டா செட்டான ஒரு டைட்டானிக் டேட்டா செட்டை எடுத்து அந்த டேட்டா செட்டில் வந்து லாஜிஸ்டிக் ரிகர்ஷன் அல்காரிதம் வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் 2 வீடியோவில் பார்த்தோம். லாஜிஸ்டிக் ரிகர்ஷன் அல்காரிதம் வந்து இட் வில் கிவ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 ஆர் 1. இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கா இல்லையா, எந்த பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி அந்த ஈவெண்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். உங்களுக்கு தெரியும், டைட்டானிக் ஆக்சிடென்ட் வந்து ஒரு 1900 அந்த டைம்ல நடந்தது. ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்த பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பேசஞ்சர் வந்து அந்த ஈவெண்ட்ல வந்து அந்த டைட்டானிக் ஆக்சிடென்ட்ல வந்து சர்வைவ் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேட்டா செட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த கூகுள் கோலாப் இதில் தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த டேட்டா செட்டை வந்து நான் கேகல்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் வந்து அந்த லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்களும் வந்து அந்த டேட்டா செட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லோக்கலில் இருக்க டேட்டா செட்டை வந்து நம்ம கூகுள் கோலாபில் வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து கூகுள் கோலாபில் வந்து இம்போர்ட் ஃபைல்ஸ்ங்கிற ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபைல்ஸில் அப்லோடுங்கிற ஒரு மெத்தட் நம்ம கால் பண்ண போகிறோம். இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கனெக்டிங் டு பைத்தான் 3. ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே கூகுள் கோலை பற்றி சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம லோக்கலில் எந்த இன்ஸ்டாலேஷனும் பண்ண தேவையில்ல. இது வந்து க்ளவுட்லேயே டேரெக்டாக கூகுளோட க்ளவுட்லேயே இது டேரெக்டாக நம்ம எல்லா இதுவும் அந்த பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ நம்ம லோக்கலில் எதுவும் இன்ஸ்டால் பண்ணாமல் அங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுனால நம்ம ஏதாவது பிஓசி பண்ணி பார்க்கறது வந்து இதில் ரொம்ப ஈஸி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். நான் லோக்கலில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டைட்டானிக் டேட்டா செட்டை வந்து இதில் கொடுத்துட்டேன். ஸோ டைட்டானிக் டேட்டா செட் வந்து இந்த கூகுள் கோலாப்ல வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமாக மாற்ற போகிறோம். பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு அந்த இப்போ இந்த எக்ஸல்லையே வந்து நம்ம ஒரு டேபிளாக பாண்டாஸோட டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ணலாம். ஸோ பாண்டாஸில் ரீட் சிஎஸ்வின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ரீட் சிஎஸ்விக்குள்ள இந்த டைட்டானிக் டேட்டா செட்டை வந்து நம்ம அப்படியே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நான் அந்த டேட்டா செட்டை வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டேட்டா ஃப்ரேம் வந்து நான் டிஎஃப்ங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டிஎஃப் டாட் ஹெட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த டேட்டா செட்டோட ஃபர்ஸ்ட் 5 ரோஸை வந்து அது பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டேட்டா செட்டில் இருக்க காலம்ஸு. ஸோ நம்ம அந்த காலம்ஸ்லாம் ஒன்றா பார்த்துப்போம். ஸோ அதில் வந்து பேசஞ்சர் ஐடி, அதுக்கப்புறம் அவங்க சர்வைவ் ஆனாங்களா இல்லையா. ஸோ இதுதான் நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ 0னா வந்து சர்வைவ் ஆகல அந்த பேசஞ்சர், 1னா அவங்க சர்வைவ் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு. பி கிளாஸ் அப்படின்னா அவங்க என்ன கிளாஸ், அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா என்ன கிளாஸில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த பேசஞ்சரோட நேமு, அவங்க அந்த செக்ஸ் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது, ஏஜ். இந்த 2 காலம் பார்த்தீங்கன்னா சிப்ளிங் ஸ்பௌஸ், பேரண்ட் சில்ட்ரன். அதாவது ஒரு பேசஞ்சரோட சிப்ளிங் ஸ்பௌஸ் யாராவது ட்ராவல் பண்ணாங்களா, இந்த காலம் வந்து பேரண்ட் சில்ட்ரன் யாராவது ட்ராவல் பண்ணாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் அவங்களோட டிக்கெட் நம்பரு, ஃபேரு, அதுக்கப்புறம் அந்த கேபின், அதுக்கப்புறம் எம்பார்க்ட். அது எம்பார்க்னா என்ன ஸ்டேஷனில் வந்து அவங்க உள்ளே ஏறினாங்க, ட்ரெயின் அதாவது ஷிப்பில் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த டேட்டா ஃப்ரேமில், அதாவது இந்த நம்மளோட டேட்டா செட்டில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஷேப்புங்கிற இந்த ஃபீல்டு வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இதில் 891 ரோஸ் இருக்குது, மொத்தம் 12 காலம்ஸ் இருக்குது நம்மளோட டேட்டா செட்டில். இப்போ நம்மளோட டேட்டா செட்டில் வந்து எவ்வளோ நல்லபிள் காலம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம அது பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிஷின் லேர்னிங்கில் வந்து நம்ம நல்லபிள் காலம்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து பழைய லீனியர் ரிக்ரெஷன் வீடியோவில் பார்த்தோம். நல் காலம்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளோட மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக பண்ணாது. ஸோ நல் வேல்யூஸை வந்து ஒன்று நம்ம வந்து அந்த நல் வேல்யூஸை ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டி வேற ஏதாவது வேல்யூ வச்சு அந்த நல் வேல்யூஸை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த இது பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நம்ம டேட்டா செட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம்.
ஒரு நம்ம அந்த சார்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சு டேட்டா செட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து சில அனலைஸ் பண்ணலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஏஜுக்கும் சர்வைவ்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? அதே மாதிரி அவங்க ட்ராவல் பண்ண கிளாஸ்க்கும் அந்த சர்வைவ் அந்த சான்ஸ்க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் வந்து மொத்தம் எத்தனை நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து டேட்டா ஃப்ரேமில் வந்து ஈஸ் நல்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே சாரி ஈஸ் நல் ஸ்மால் ஓகேங்களா ஈஸ் நல்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ரோலையும் வந்து ஃபால்ஸ்னா நல் இல்லை அப்படின்னு அர்த்தம், ட்ரூனா வந்து நல்லுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மொத்தமாக பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து சம்முங்கிற ஒரு மெத்தட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து அந்த அந்த பர்டிகுலர் காலமில் எத்தனை நல் வேல்யூஸ் இருக்குன்னு வரும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 காலமில் இருக்கு. ஏஜில் வந்து இருக்கு 177 ரோஸ் நல்லா இருக்கு. கேபினில் வந்து ஆல்மோஸ்ட் 3/4 நல்லதா இருக்கு. மொத்தம் 891 ரோஸ் அதில் 687 நல்லா இருக்கு. எம்பாக்ட வந்து 2 நல்லா இருக்கு. ஸோ இந்த 3 காலமையும் வந்து நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம நல் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மொத்தம் எவ்வளோ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து இந்த ஷிப்ல டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேல் ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸுங்கிற ஒரு காலம். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷன் பிரிண்ட் பண்ணீங்கன்னா அந்த காலம் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதில் வந்து வேல்யூ கவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா 577 மேல் இருக்காங்க, ஃபீமேல் வந்து 314 இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சார்ட்டாக பார்க்கறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இந்த கவுண்ட் வந்து நம்ம ஒரு சார்ட்டாக பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பைத்தான் லைப்ரரியான மேட்பிளாட்லிப் வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டா ஃப்ரேமோட இதை எடுத்துட்டு அதோட வேல்யூ கவுண்ட்ஸ் கான்செப்ட் பிளாட் பண்ண போகிறோம். என்ன பிளாட் பண்ண போகிறோம் அப்படின்னா பார் பார் சார்ட்டை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்கணும். மேலுக்கு ஒரு கலர், ஃபீமேல் கலர் ஒரு கலர் கொடுக்கணும். மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கை ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலர் கொடுக்கலாம். ஃபீமேலுக்கு வந்து ஓகே லைட் பிங்க்னு ஒரு கலர் இருக்குது, அது கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பிளாட்டோட எக்ஸ் லேபிள் வந்து என்னன்னா செக்ஸ், அவங்க வந்து மேலா ஃபீமேலா அதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒய் லேபிள் கவுண்ட், அதாவது அவங்களோட எவ்வளோ கவுண்ட் இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம பிளாட் டாட் ஷோ. ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே நம்மளுக்கு வந்து எவ்வளோ மேல் இருக்காங்க ஃபீமேல் இருக்காங்க அந்த இது வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 600 இருக்கு. ஸோ 600 அதில் வந்து நம்ம மேல் ஃபீமேல் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ அந்த நம்பராக பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த மேல் ஃபீமேல் பார்த்தோம். இப்போ வந்து என்னன்னா ஏஜ் வந்து நம்ம வந்து ஏஜுங்கிற ஒரு காலம் இருக்கு. ஏஜ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, எந்த ஏஜ்ல எல்லாம் டிராவல் பண்ணியிருக்காங்க, எந்த ஏஜ்ல நிறைய பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க, எந்த ஏஜ்ல கம்மியாக டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎஃப் ஏஜுங்கிற காலம்ல வந்து ஹிஸ்டோகிராம் வரைய போகிறோம். ஹிஸ்டோகிராம்னா என்னன்னா அதை வந்து குரூப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏஜை வந்து மொத்தம் 30 குரூப்பாக பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? எட்ஜ் கலர், அதாவது நம்ம எட்ஜ் நல்லா தெரியாமல் அது ஒவ்வொரு குரூப்பும் நல்லா தெரியறதுக்கு எட்ஜ் கலர் வந்து நம்ம பிளாக்னு கொடுத்துக்கலாம். சாரி கொடுத்துட்டு இப்போ இந்த பிளாட்டோட எக்ஸ் லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா
ஏஜ் பிளாட்டோட ஒய் லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம பிளாட் ஷோ பண்ணோம் அப்படின்னா ஓகே ஓகே கிரிட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நம்ம கிரிட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஏஜ், ஒய் ஆக்சிஸ் வந்து நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம நம்ம ஏஜை வந்து மொத்தம் 30 குரூப்பாக இது வந்து பிரிச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 40 வரைக்கும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20லேருந்து ஒரு 40 வரைக்கும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கவங்க கிட்ஸும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 0லேருந்து 10குள்ளேயும் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அதே மாதிரி எபோவ் 55யும் நம்ம கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் பார்க்குறோம். பட் ஆனால் மெயினாக வந்து 20 to 40லேருந்து தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து அந்த ஏஜ் குரூப்பில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம், ஏஜ் காலம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், அதாவது 3 காலம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கு, ஏஜ் நல்லா இருக்கு, அது மாதிரி கேபின் நிறைய நல் வேல்யூஸ் இருக்கு, எம்பார்க் நல் வேல்யூஸ் இருக்கு. இது எப்படி நம்ம ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நல் வேல்யூஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா 3 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் காலமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 177 இருக்குன்னா இந்த ஏஜுங்கிற காலமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த அந்த லாஜிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணும்போது இந்த காலம் தேவையில்லைன்னா மொத்தமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா அந்த பர்டிகுலர் ரோவை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எம்பார்க்டு வந்து 2 ரோ தான் நல்லுன்னு இருக்கு. ஸோ அந்த 2 ரோவை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நியூமெரிக்கல் காலம்ஸாக இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் இருக்கு அப்படின்னா இந்த ஏஜோட மீடியனை வந்து அந்த பர்டிகுலர் காலம்ல வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஜோட மீடியன் என்னவோ அதை வந்து இந்த நல் வேல்யூஸ்ல வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏஜுக்கு வந்து அது பண்ணிக்கலாம். ஏன்னா ஏஜ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஒரு பேசஞ்சர் சர்வே ஆனாங்களா இல்லையாங்கிறதுக்கு வந்து ஏஜ் ஒரு முக்கியமான பேராமீட்டர். ஸோ அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது அந்த மொத்த காலமையும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஏஜ் ஏஜ் வந்து இப்போ அதில் வந்து ஃபில் என்னங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஃபில் என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த ஏஜுங்கிற காலம்க்கு எந்தெந்த வேல்யூஸ்லாம் நல்லா இருக்கோ அது வந்து இந்த மெத்தட் வந்து ஃபில் பண்ணும். ஸோ நம்ம எதை வச்சு ஃபில் பண்ண போறோம்னா அந்த அந்த ஏஜ் காலமோட மீடியன் வச்சு நம்ம ஃபில் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபில் பண்ணிட்டு திரும்பியும் அதை நம்ம வந்து அந்த டிஎஃப் ஏஜ் கூடயே திரும்பியும் அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ நம்ம இது ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னன்னா நல்லா இருக்க வேல்யூஸ்லாம் வந்து இந்த ஏஜுங்கிற அதோட மீடியன் வச்சு நம்ம ரீஃபில் பண்ணிட்டோம். இப்போ கேபின் வந்து பார்த்தீங்கன்னா 687 இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் நமக்கு டோட்டல் ரோஸ் 891 தான். அதில் 681 வந்து நல்லா இருக்கு, 687 நல்லா இருக்கு. ஸோ நம்ம வந்து கேபினே ரிமூவ் பண்ணிடலாம், மொத்த காலமே ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 3/4 எம்டியா இருக்கு. இதை நம்ம என்ன வச்சு ரீஃபில் பண்ணாலுமே அது நம்மளுக்கு அது கரெக்டான வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது நம்ம மாடல் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம கேபினே ரிமூவ் பண்ணிடலாம். வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டிஎஃப் டாட் ட்ராப். ஓகேங்களா? அதாவது நம்ம டேட்டா ஃப்ரேம்லேருந்து கேபின்ங்கிற காலம் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம அது வந்து ஒய் ஆக்சிஸ், ஏன்னா காலம் தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இது பண்ணிட்டு நம்ம டிஎஃப் கூடயே அதை அசைன் பண்ணிக்கலாம், திரும்பி டேட்டா ஃப்ரேம் கூடயே அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேபின் ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி எம்பார்க்டு வந்து 2 காலம் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ நம்ம அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்பார்க்டு வந்து ஸோ நம்ம திரும்பியும் டிஎஃப் டாட் ட்ராப் என்ஏ. ஸோ இந்த ட்ராப் என்ஏல வந்து நம்ம எந்த வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னா அது எந்தெந்த வேல்யூஸ் எல்லாம் நல்லா இருக்கோ அந்த பர்டிகுலர் ரோஸே ரிமூவ் பண்ணிடும். ஸோ இங்கே வந்து நம்ம ரோஸை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டிஎஃப் டாட் இன்ஃபோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 891 இருந்தது.
நம்ம மொத்தமாக 2 ரோவை ரிமூவ் பண்ணதுனால 889 இருக்கு. ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே எந்த வேல்யூமே நாட் எந்த காலமுக்குமே வந்து நல் வேல்யூஸ் இல்லை, எல்லாமே நான் நல் வேல்யூஸாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம நல் வேல்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைவ்டுக்கு, அதாவது நம்ம சர்வைவ் தான் கண்டுபிடிக்க வேண்டிய அவுட்புட் வேரியபிள். இந்த அவுட்புட் வேரியபிளுக்கு மற்ற காலம்ஸ்லாம் வந்து எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபைனலாக மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு தடவை எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம பார்த்துப்போம். எப்படி ரிலேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த செக்ஸ், அதாவது மேல் ஆர் ஃபீமேலுக்கும் அவங்க சர்வைவ்டு ஆனதுக்கும் சர்வைவா இல்லையா அப்படின்றதுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம 2 காலம் எடுக்க போகிறோம். ஒன்று வந்து சர்வைவ்டு, இன்னொன்று வந்து செக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 2 காலமுக்கும் நம்ம வேல்யூ கவுண்ட்ஸ் எடுத்துப்போம். இப்போ இந்த வேல்யூ கவுண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த காம்பினேஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வேவ்டு 0க்கு எத்தனை மேல், 1க்கு எத்தனை மேல், அதே மாதிரி 0க்கு எத்தனை ஃபீமேல், 1க்கு எத்தனை ஃபீமேல், அந்த நம்ம கவுண்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரீசெட் இண்டெக்ஸ், அது வந்து ஒரு டேபிளர் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணும் இந்த ரீசெட் இண்டெக்ஸுங்கிறது. ஓகே, ஓகே சாரி, இங்கே இது வராது. ஓகே, இங்கே க்ளோஸ் பண்ணல. ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 0 மேல், அதாவது சர்வேவ் ஆகாத மேல் வந்து 468, அதே மாதிரி சர்வைவ் ஆன மேல் வந்து பார்த்தீங்கன்னா 109. ஸோ லைக்வைஸ் ஃபார் ஃபீமேல். ஸோ நம்ம இப்படி நம்ம நியூமரிக்கலாக பார்க்கறத விட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பிளாட்டாக ஒரு கிராஃபாக பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த டயக்ராம், இந்த நியூமரிக்கலையே வந்து நம்ம வந்து ஒரு பிளாட்டாக நம்ம வரைவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சர்வைவல் கவுண்ட் அப்படின்ட்டு ஒரு கிரியேட் பண்ணிப்போம். சர்வைவல் கவுண்ட்ஸ் ஈக்குவல் டு டிஎஃப் டாட் குரூப் பைன்னு ஒரு மெத்தட் இருக்கு டேட்டா ஃப்ரேமில். அதில் வந்து நம்ம இந்த 2 இதுவும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் இதை குரூப் பை பண்ண போகிறோம். எதுனா செக்ஸு, அதுக்கப்புறம் சர்வைவ்டு. ஓகேங்களா? ஸோ சர்வைவ்டு, அதுக்கப்புறம் அந்த சைஸ் எடுத்துக்கிறோம். சைஸ்னா இப்போ மொத்தம் 4 வரும், நம்ம ஏற்கனவே பார்த்த 4 வரும். அதுக்கப்புறம் அதை ஒரு டேப்லெட் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த கவுண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நேம் ஈக்குவல் டு, ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து சிபான்னு ஒரு இன்னொரு ஒரு கிராஃப் வரைகிறதுக்கான இல்லை ஒரு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு லைப்ரரி இருக்கு. மேட்பிளாட்லிப் ஒன்று, சிபான் ஒன்று. சிபான் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து சிபான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து மேட்பிளாட்லிப் வந்து ஒரு பேசிக் லைப்ரரி. ஓகேங்களா? ஸோ சிபான் வந்து மேட்பிளாட்லிப்புக்கு மேலே தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சிபானில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ்ல பார் பிளாட்னு ஒன்று இருக்கு, அதான் வரைய போகிறோம். பார் பிளாட்ல வந்து இப்போ டேட்டா வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறது சர்வேவ்டு கவுண்ட்ஸ் டேட்டா. இப்போ அதில் எக்ஸ் ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6, ஒய் வந்து கவுண்ட், எவ்வளோ பேர் கவுண்ட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. ஹியூ அப்படின்னா எதை பேஸ் பண்ணி அப்படின்னா சர்வேவ்டு பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இப்போ பிளாட் ஒய் லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சாரி, பிளாட். இப்போ வந்து நம்ம மேட் பிளாட்லிக்கு ஏற்கனவே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எக்ஸ் லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செக்ஸ் இல்லாட்டி ஜெண்டர்னு கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து லாட் லெஜெண்ட்னா வந்து எந்த கலர் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும், அதாவது எந்த கலர் வந்து மேல், எந்த கலர் ஃபீமேல்னு ஷோ பண்ணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ டைட்டில் சர்வைவ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ
plot dot show. ஓகே. ஸோ நம்ம இப்போ இது பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஜீரோங்கிறது வந்து சர்வைவ் ஆகாதவங்க, ப்ளூ வந்து சர்வைவ் ஆகாதவங்க, ஒன் வந்து சர்வைவ் ஆனவங்க, ஆரஞ்சு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ஸோ சர்வைவ் ஆகாதவங்களை விட சர்வைவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம தெரியும். அதே பார்த்தீங்கன்னா மேல் வந்து நிறைய பேர் வந்து சர்வைவ் ஆகல, கொஞ்சம் பேர் தான் சர்வைவ் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜெண்டருக்கும் சர்வைவ் ஆன கவுண்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து செக்ஸுக்கும் அதாவது ஜெண்டருக்கும் அந்த நம்பர் ஆஃப் அந்த சர்வைவ் ஆனவங்களுக்கான ரிலேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா அஹ், அந்த இதுக்கு அதாவது அவங்க அந்த கிளாஸ் அவங்க ஏறின ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா ஸோ அந்த கிளாஸுக்கும் அந்த இதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அதாவது சர்வே ஆனாங்களா இல்லையாங்கிறதுக்கும் அவங்க டிராவல் பண்ண கிளாஸுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே தான். ஓகேங்களா? நான் ஏற்கனவே காப்பி பண்ணியிருக்கேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சர்வைவ்டு கிளாஸ் அதோட வேல்யூ கவுண்ட்ஸு நம்ம கவுண்ட் அதை டேபிளாக மாற்றி அந்த காலம் கவுண்ட்டுக்கு வந்து நம்ம இது கொடுத்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த அதே கிராஃப் தான், நான் சும்மா நேம் மட்டும் தான் மாற்றிருக்கேன். இந்த ப்ரீ கிளாஸ் டேட்டா வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க டேட்டா. எக்ஸ் வந்து என்ன கிளாஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க, ஒய் வந்து கவுண்ட்டு, ஹியூ வந்து சர்வே பேஸ் பண்ணி அந்த நம்ம அந்த பார் பிளாட்டை வந்து வரைய போகிறோம். எக்ஸ் லேபிள் வந்தீங்கன்னா பேசஞ்சர் கிளாஸ், ஒய் லேபிள் வந்து நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ், லெஜன் நம்ம இந்த 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 கலர் வர்றதுக்கு அதுக்கு லெஜன் இது பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஷோ பண்ணுறோம். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேசஞ்சர் கிளாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ப்ளூ வந்து சர்வே ஆகாதவங்க, இது ஒன் வந்து சர்வே ஆனவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து சர்வே ஆகாதவங்க விட சர்வே ஆனவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பட் டூவில் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல். சர்வே ஆனவங்க சர்வே ஆகாதவங்க ரெண்டு பேருமே சம அளவில் இருக்காங்க. பட் த்ரீல பார்த்தீங்கன்னா தேர்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணவங்க வந்து நிறைய பேர் வந்து சர்வே ஆகலை, கொஞ்சம் பேர் மட்டும்தான் சர்வே ஆகியிருக்காங்க. அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, நம்ம இது பார்த்துட்டோம். ஆம், இதே மாதிரி நம்ம எம்பார்க்ட் ஆனதுக்கும் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 3 ஸ்டேஷன் எம்பார்க் இருக்காங்க. ஸோ அதுக்கும் அவங்க சர்வே ஆகாததுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது 3 ஸ்டேஷன்ல அவங்க ஏறி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஏதாவது இது இருக்கான்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அதே தான், நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கிராஃப் தான். சர்வைவ்டுக்கும் எம்பார்டுக்கான ரிலேஷன் தான் நம்ம இந்த பார் பிளாட்டை வரைய போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சியில் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கு. சி ஸ்டேஷனில் ஏறினவங்க, கியூ ஸ்டேஷனில் ஏறினவங்க, சர்வே ஆகாதவங்க லிஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது எஸ்ல பார்த்தீங்கன்னா அது சர்வே ஆகாதவங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பியும் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு 2 காலம் இருக்கு இங்கே. ஓகேங்களா? அந்த சிப்ளிங் ஸ்பௌஸு பேரண்ட் சில்ட்ரன் 2 காலம் இருக்கு. ஸோ இந்த 2 காலமையும் வந்து நம்ம ஃபேமிலின்ட்டு ஒரு காலமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே வந்து ஃபேமிலி தான். ஸோ அது நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ 2 காலமே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிப் எஸ்பி அப்படிங்கிற காலம், அதே மாதிரி அதையும் பேரண்ட் சில்ட்ரன் அந்த காலமையும் எடுத்துட்டு கூட அந்த பேசஞ்சரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிப்ளிங் ஸ்பௌஸ் ஒன்னா இருந்ததுன்னா பேரண்ட் சில்ட்ரன் ஒன் அப்படின்னா ஸோ டோட்டலாக அந்த கேரண்ட்டுக்கு அந்த அந்த ரோக்கு வந்து 3 வரும். ஓகேங்களா? பேசஞ்சரையும் அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து அதை வந்து அதை வந்து ஃபேமிலி சைஸுங்கிற ஒரு காலமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி சைஸ்னு ஒரு காலம் ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபேமிலி சைஸுக்கும் அவங்க சர்வேவுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இதுதான் ஃபேமிலி சர்வைவல் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சைஸ் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்க ஃபேமிலி சைஸ்க்கும் சர்வைவ்டுக்கும் நம்ம டோட்டல் கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எடுத்துட்டு நம்ம ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஃபேமிலி சர்வைவல்ட்டு. அதை பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்த அதே
பிளாட் தான். ஓகேங்களா? அதே அதே கோடு தான். நம்ம ஃபேமிலி சைஸ்க்கும் சர்வேவுடுக்கும் ஒரு பார் பிளாட் வரைகிறோம். ஓகேங்களா? ஓகே. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஃபேமிலி சைஸ் வந்து அ அதாவது 1னா பேசஞ்சர் மட்டும் டிராவல் பண்ணியிருக்காங்க. 2னா பேசஞ்சர், அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மெம்பர். ஓகேங்களா? 3னா பேசஞ்சர் பிளஸ் 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாரி வருது. ஸோ, இப்ப அந்த பேசஞ்சர் வந்து ஃபேமிலியோட டிராவல் பண்றப்ப, அதாவது 2 டூ 4 4 மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி வந்து நெறைய பேர் சர்வைவ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம சர்வைவல் ரேட் பார்த்தீங்கன்னா 1 மேக்ஸிமம் 1. ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி. இப்போ வந்து 2 டூ 4ல ஃபேமிலி சைஸ்க்கு வந்து நெறைய பேர் சர்வைவ் ஆயிருக்காங்க. அதே மாரி ஃபேமிலி சைஸ் அதிகமாக, அதிகமாக சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப 5, 6, 7லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் சர்வைவ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப வந்து ஃபேமிலி சைஸ்க்கும் இந்த பிளாட்டுக்கான அதாவது சர்வைவ் ஆனதுக்கான ரிலேஷனையும் நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஓரளவுக்கு நம்ம டேட்டா செட்ட வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வந்து திரும்பியும் அந்த ஹெட் இது பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் 5 ரோஸ் இது பண்ணுவோம். இப்ப நம்ம தேவையில்லாத காலம்ஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நேமுக்கும் அந்த பேசஞ்சர் சர்வைவ் ஆனாங்களா இல்லையாங்கிறதுக்கும் எந்த ரிலேஷனுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம நேம ரிமூவ் பண்ணிருவோம். அதே மாரி பேசஞ்சர் ஐடி வெறும் நம்பர் தான். ஸோ நம்ம அந்த நம்பர ரிமூவ் பண்ணிருவோம். அதே மாரி டிக்கெட் நம்பரும் தேவையில்ல. ஸோ அத ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாரி சிப்லிங், ஸ்பௌஸ், பேரண்ட், சில்ட்ரன். ஸோ இதுவுமே நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம ஏற்கனவே இந்த 2யுமே மாத்தி ஃபேமிலி சைஸ நம்ம மாத்தி வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிஎஃப்ல வந்து நம்ம டேட்டா ஃப்ரேம்ல இந்த காலம்ஸ்லாம் ட்ராப் பண்ண போறோம். ஓகேங்களா? எந்த காலம்ஸ்னா, ஃபர்ஸ்ட்டு நேம், அதுக்கப்புறம் பேசஞ்சர் ஐடி. ஓகேங்களா? அடுத்து டிக்கெட். அதுக்கப்புறமா சிப்லிங், ஸ்பௌஸ். அதுக்கப்புறமா பேரண்ட், சில்ட்ரன். ஓகேங்களா? ஸோ இந்த காலம்லாம் நம்ம ட்ராப் பண்ண போறோம். அதே மாரி நம்ம காலம்னு ஸ்பெசிஃபை பண்றதுக்காக ஆக்சஸ் ஈக்குவல் டூ 1 குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ட்ராப் பண்ணிட்டு, அத வந்து நம்ம திரும்பி டிஎஃப் கூடயே அசைன் பண்ணிக்கிறோம். ஏன்னா டிஎஃப் கூட அசைன் பண்ணா தான் இந்த டேட்டா ஃப்ரேம் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம இப்ப ஓகே எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டோம். இப்ப நம்ம டிஎஃப் டாட் ஹெட் குடுத்தோம் அப்டின்னா, ஓகே நம்மளுக்கு இந்த காலம்லாம் வருது. ஸோ இதுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு 2 வந்து அ அதாவது ஸ்ட்ரிங் காலம்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து செக்ஸ், இன்னொன்னு வந்து எம்பார்க்டு. ஓகேங்களா? நம்ம அ நம்ம இதுல பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மெஷின் லேர்னிங் அல்காரிதம் நம்ம லீனியர் ரிக்ரெஷன் வீடியோலயே பார்த்துருக்கோம். இப்ப ஸ்ட்ரிங் வேல்யூஸ வந்து இல்லாட்டி கேரக்டர் வேல்யூஸ வந்து மெஷின் லேர்னிங் வந்து கரெக்ட்டா ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த கேரக்டர் வேல்யூஸ வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூஸா அதாவது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூஸா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்ப வந்து நம்ம மேல், ஃபீமேலுக்கு வந்து 1, 2 அப்படிங்கிற மாரி குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 2, 2, 1 ஓகேங்களா? அந்த மாரி குடுக்கலாம். மேல் வந்து 1, ஃபீமேல் 2 அப்படின்னு குடுக்கலாம். அதே மாரிக்கு இப்ப இதுல வந்து மொத்தம் 3 ஸ்டேஷன் இருக்கு. எஸ், சி, கியூன்னு இருக்கு. ஸோ எஸ்ஸுக்கு 1 குடுக்கலாம். சிக்கு 2 குடுத்துட்டு, கியூக்கு 3 குடுக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா அந்த மாரி குடுத்தா என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் வந்து 1 வந்து கம்மியாவும், 2 வந்து 1 விட அதிகமான பவர் இருக்க நம்பராவும் அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ மேல் இருக்க அ இதுக்கு அந்த வேல்யூக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம, ஃபீமேல் 2 இருக்கிறதுனால அந்த ரோக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நம்ம எப்பவுமே ஒரு கன்டினியூஸ்னா 1, 2, 3 அந்த மாரி ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவா நம்ம ஒரு கேரக்டர் வேல்யூவா மாத்தக்கூடாது. அதுக்கு வந்து ஒன் ஹாட் என்கோடிங்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம அது என்னன்னு பார்ப்போம். ஒன் ஹாட் என்கோடிங்னா என்னன்னா, இப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேலே வந்து செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மேல், செக்ஸ் அண்டர் ஸ்கோர் ஃபீமேல் அப்படின்னு 2 இதா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா, செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மேல் வந்து ட்ரூவா இருக்கும். செக்ஸ் அண்டர் ஸ்கோர் ஃபீமேல் வந்து ஃபால்ஸா இருக்கும். இதே இங்க பார்த்தீங்கன்னா, செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மேல் ஃபால்ஸா இருக்கும். செக்ஸ் அண்டர் ஸ்கோர் ஃபீமேல் ட்ரூவா இருக்கும். இந்த ரோக்கு. ஓகேங்களா? அதே மாரி எம்பார்க்டு பார்த்தீங்கன்னா, 3 காலம் கிரியேட் ஆகும். எம்பார்க்டு அண்டர் ஸ்கோர் எஸ், எம்பார்க்டு அண்டர் ஸ்கோர் சி, எம்பார்க்டு அண்டர் ஸ்கோர் கியூ. ஓகேங்களா? 3 காலம் கிரியேட் ஆகும். ஸோ இத வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஒன் ஹாட் என்கோடிங்க எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து df ஈக்குவல் டூ பாண்டாஸ்ல கெட் டம்மீஸ்ங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அதுல வந்து நம்ம இந்த டேட்டா ஃப்ரேம் உள்ள குடுக்க போறோம். உள்ள குடுத்துட்டு
காலம்ஸ் வந்து என்ன காலம்க்கு வந்து நம்ம ஒன் ஹாட் என்கோடிங் பண்ண போறோம் அப்படின்னா 6ங்கிற காலம் பண்ண போறோம். அதே மாதிரி என்ன பண்ண போறோம்னா டிராப் ஃபர்ஸ்ட்னு ஒன்று பண்ண போறோம். ஓகேங்களா? டிராப் ஃபர்ஸ்ட்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிராப் ஃபர்ஸ்ட்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மேல் செக்ஸ் அண்டர் ஸ்கோர் ஃபீமேல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ கிரியேட் ஆகும். இப்போ செக்ஸ் அண்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மேல் வந்து ட்ரூன்னு இருக்கும், செக்ஸ் அண்டர் ஸ்கோர் ஃபீமேல்ஸ் வந்து ஃபால்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனா என்னன்னா நம்மளுக்கு செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மேல் மட்டும் இருந்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ட்ரூ இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது ஃபீமேல் கிடையாது. அதே மாதிரி செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மேல் இங்க ஃபால்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேல் தான். ஓகேங்களா? நம்மளுக்கு 2 காலம் தேவையில்ல. ஒரு காலம் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இத வந்து டெலீட் பண்ண போறோம். ஒரு ஃபர்ஸ்ட் மட்டும் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவும் ஆப்போசிட்டா இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேல் வந்து ட்ரூவா இருந்தது, ஃபீமேல் இருந்தது அப்படின்னா, மிஷின் லேர்னிங் மாடல் வந்து இந்த 2 காலமும் நம்ம சேர்த்து இந்த மிஷின் லேர்னிங் மாடலுக்குள்ள குடுத்தோம் அப்படின்னா, அந்த மாடல் வந்து கரெக்ட்டா பிஹேவ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாரி இருக்க வேல்யூஸ வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவோம். இது பேரு மல்டி கொலினாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க வந்து என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா, வெறும் செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மேல் மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஃபீமேல் கிரியேட் ஆகாது. ஏன்னா செக்ஸ் அண்டர் ஸ்கோர் ஃபீமேலோட வேல்யூவ செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மேல்ல இருந்தே நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த சேம் இது வந்து நம்ம எம்பார்க்டுக்கும் குடுத்துக்கலாம். ஓகே. இது நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். ஓகே. எம்பார்க். ஓகே. இப்ப நம்ம df டாட் ஹெட் குடுத்தோம் அப்படின்னா, ஓகேங்களா? குடுத்தோம் அப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு செக்ஸ்க்கு பதிலா செக்ஸ் அண்டர் ஸ்கோர் மேலுங்கிற ஒரு காலம் மட்டும் கிரியேட் ஆயிருக்கு. அது எம்பார்க்டு பார்த்தீங்கன்னா, எம்பார்க்டு அண்டர் ஸ்கோர் கியூ, எம்பார்க்டு அண்டர் ஸ்கோர் எஸ் இருக்கு. பட் ஆனா எம்பார்க்டு அண்டர் ஸ்கோர் சி இல்ல. ஏன்னா எம்பார்க்டு அண்டர் ஸ்கோர் சிய வந்து நம்ம இந்த 2 காலம்லேருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால்ஸ் ட்ரூனா அது கண்டிப்பா ஃபால்ஸா தான் இருக்கும். ஏன்னா இந்த வேல்யூக்கான இது எஸ். ஓகேங்களா? அதே மாரி இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா 2மே ஃபால்ஸ். ஸோ எம்பார்க்டு அண்டர் ஸ்கோர் சி வந்து கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து டிரைவ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மாத்திட்டோம். ஓகேங்களா? அத நல் வேல்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அதே மாரி கேரக்டர்ஸ வந்து நம்ம எல்லாமே வந்து நியூமெரிக்கலா மாத்திட்டோம். ஓகேங்களா? இங்க இது வந்து நம்ம பூலியன் வேல்யூ. பூலியனுமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நியூமெரிக்கல் தான். ஓகேங்களா? ஸோ நியூமெரிக்கலா தான் அது கன்வெர்ட் ஆகும். ஸோ பூலியன் இஸ் ஆல்சோ ஃபைன். நம்ம மெஷின் லேர்னிங்க்கு அதுவே குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்மளோட டேட்டா செட்ட வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு பிரிக்கணும். எக்ஸ்னா என்னன்னா, இன்புட் வேரியபிள்ஸ்க்கும், அவுட்புட் வேரியபிளா தனியா பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்புட் வேரியபிள வந்து நம்ம எஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ நம்மளோட டேட்டா செட்ல இருந்து டேட்டா ஃப்ரேம்ல இருந்து சர்வைவ்டுங்கிறத வந்து நம்ம டிராப் பண்ணிப்போம். அந்த காலம வந்து டிராப் பண்ணிக்கலாம். ஏன்னா சர்வைவ்டு தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம டிராப் பண்ணிப்போம். ஆக்ஸஸ் ஈக்குவல் டூ 1 அந்த காலம டிராப் பண்றோம். ஓகேங்களா? இதே ஒய் பார்த்தீங்க அப்டின்னா, ஒய் வந்து அவுட்புட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இதுல எக்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா இன்புட் வேரியபிள்ஸும், ஒய் வந்து அந்த அவுட்புட் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப இது 2 கிரியேட் பண்ணிட்டோம். இனி அடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது எப்படின்னா, நம்மளோட எல்லா மாடலும் வந்து சைக்கிட்-லேர்ன் அப்படிங்கிற லைப்ரரியிலேருந்து இருக்கு. ஓகேங்களா? சைக்கிட்-லேர்ன்ல வந்து நம்ம மாடல்ஸும் இருக்கு. லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அந்த மாடலுக்கான கோட் எல்லாமே அதுல வந்து ஒரு ஃபங்ஷனா எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் பண்ணிக்கலாம். அதே மாரி சைக்கிட்-லேர்ன்ல நெறைய அ நம்மளுக்கு தேவையான நெறைய யூட்டிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல ஒரு யூட்டிலிட்டீஸ் தான் வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் அப்படிங்கிற யூட்டிலிட்டீஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 889 காலம்ஸ் இருக்கு. ஸோ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு 80% ஆஃப் த டேட்டாவ ஆல்மோஸ்ட் ஒரு 600 அந்த 620 அந்த டேட்டாவ வந்து 620 அந்த ரோஸ வந்து நம்ம வந்து ட்ரெயின் டேட்டா வச்சுக்கலாம். அந்த டேட்டாவ வச்சு நம்ம மெஷின் லேர்னிங் மாடல வந்து ட்ரெயின் பண்ண போறோம். மீதி இருக்க 200 அ அந்த சொச்ச ரோஸ வந்து நம்ம எடுத்து வச்சு, அத வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதாவது நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்க அந்த மாடல வந்து மீதி 200 ரோஸ வச்சு கரெக்ட்டா அந்த மாடல் ட்ரெயின் ஆயிருக்கா? நியூ நியூ ரோஸ்க்கு வந்து டேட்டாக்கு வந்து அது கரெக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணுதா அந்த மாடல் அப்படிங்கிறத வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம sklearn டாட் அ மாடல் செலக்ஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதுல கிளாஸ்ல நம்ம இம்போர்ட் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் ஓகேங்களா? அந்த ஃபங்ஷன் வந்து எடுத்துக்கலாம்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கு ஓகேங்களா. எக்ஸ்ட்ரெயின் பிரிக்கிறோம். அதே மாதிரி அதாவது மொத்தம் 4 வரும். எக்ஸ்ட்ரெயின் இருக்கும், அதே மாதிரி எக்ஸ் டெஸ்ட் இருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி ஒய் ட்ரெயின், அதே மாதிரி ஒய் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இந்த 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 ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டுங்கிற இன்புட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸ் கொடுக்குறோம், அதாவது இன்புட் வேரியபிள்ஸ் கொடுக்குறோம், ஒய் கொடுக்குறோம், அவுட்புட் வேரியபிள்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி டெஸ்ட் சைஸ், டெஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.2 கொடுக்குறோம். 0.2னா 20% ஓகேங்களா. அதே மாதிரி ரேண்டம் ஸ்டேட்னு கொடுக்குறோம். ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 1 கொடுக்குறோம். ஏன் இது கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த இது கொடுக்கலன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு பிரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எத்தனை தடவை இது ரன் பண்ணாலும் எல்லா தடவையும் வந்து ஒரே வேல்யூஸ் தான் ட்ரெயினுக்கு போகும், ஒரே வேல்யூஸ் தான் டெஸ்ட்டுக்கு போகும் ஓகேங்களா. அது மாறாது. ஸோ அதனால இந்த ரேண்டம் ஸ்டேட் ஈக்குவல் டு 1 கொடுக்குறோம். ஸோ இந்த இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா 4 அவுட்புட் வேரியபிள் கொடுக்கும். எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா. இன்புட் வேரியபிள்ஸோட ட்ரெயின் டெஸ்ட், அதே மாதிரி அவுட்புட் வேரியபிளோட ட்ரெயின் டெஸ்ட் ஓகேங்களா. ஓகே, நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மாடலை வந்து ரெடி பண்ணோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கும் வந்து நம்ம இதே சைக்கிட் லேர்னில் லீனியர் மாடல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஓகேங்களா. லீனியர் மாடல்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதுல இருந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை வந்து இது பண்ண போறோம் ஓகேங்களா. லாஜிஸ்டிக் இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம மாடல்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம மாடல்னு ஒரு இது கிரியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், நம்மளோட இப்போ வந்து நம்ம டேட்டாவை வந்து இந்த மாடலுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போறோம். ட்ரெயின் பண்றதுக்கு வந்து நம்ம ஃபிட்டுங்கிற ஒரு மெத்தட் கொடுப்போம். நம்ம ஃபிட்ல என்ன கொடுப்போம் அப்படின்னா எக்ஸ் ட்ரெயின் ஓகேங்களா. அதாவது நம்ம ட்ரைனிங் டேட்டாவோட இன்புட், அடுத்து நம்ம ட்ரைனிங் டேட்டாவோட அவுட்புட் ஓகேங்களா. நம்ம கொடுத்துட்டோம். இனி அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாடலை வந்து இது பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம டேட்டாக்கு வந்து இந்த மாடல் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு, லாஜிஸ்டிக் மாடல் ட்ரெயின் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம மாடல் ஸ்கோர் பார்க்க போறோம் ஓகேங்களா. அதாவது இந்த மாடல் வந்து இதாயிடுச்சு, சாரி இப்போ வந்து இப்போ மாடல் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்னன்னா ப்ரெடிக்ட் பண்ண போறோம் ஓகேங்களா. அதாவது ஓகே, ப்ரெடிக்ட் பண்ண போறோம். என்ன ப்ரெடிக்ட் பண்ண போறோம்னா எக்ஸ் டெஸ்ட்டை கொடுத்து ஓகேங்களா. இப்போ எக்ஸ் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம் இந்த மாடலுக்கு ஓகேங்களா. நம்மளோட இன்புட்டோட ட்ரைனிங் டேட்டா செட்டை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணி ஒய் ப்ரெடிக்டை எடுக்கிறோம் ஓகேங்களா. ஓகே, இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மாடலுக்கு வந்து அந்த டெஸ்ட் டேட்டா செட்டோட இன்புட்டை கொடுக்குறோம். இன்புட்டை கொடுத்துட்டு அந்த மாடல் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து 0 ப்ரெடிக்ட் பண்ணுதா, 1 ப்ரெடிக்ட் பண்ணுதா, ஸோ அதெல்லாம் வந்து ஒய் ப்ரெடிக்ட்ல இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஒய் ப்ரெடிக்ட் வந்து எடுத்து வச்சிட்டோம் ஓகேங்களா. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூஸ்க்கும் ஒய் டெஸ்ட் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அந்த ரெண்டுக்குமே வந்து எப்படி எல்லாமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கா, ஒய் ப்ரெடிக்ட்டுக்கும் ஒய் டெஸ்ட்டுக்கும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எதெல்லாம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, எதெல்லாம் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம சில பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் வந்து லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். அது என்னன்னா 2 இருக்கு. கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா ப்ரெசிஷன், ரீகால், எஃப்என் ஸ்கோர் அதெல்லாம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா. கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம சைக்கிட் லேர்ன்லயே இருக்கு ஓகேங்களா. சைக்கிட் லேர்ன் டாட் மெட்ரிக்ஸ் இம்போர்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. மேட்ரிக்ஸ் இப்போ வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இது என்ன கொடுக்கும் அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒய் டெஸ்ட்டுக்கும் ஒய் ப்ரெடிக்ட்டுக்கும் நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. நம்ம கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இது என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து
இதை வந்து நம்ம ஒரு பாண்டா டேட்டா ஃப்ரேம் டேபிளாக நம்ம மாற்றிக்கலாம் இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஏன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அப்படி இது பண்ணால் நம்மளுக்கு ரீடபிலிட்டியாக இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, சாரி. அதை வந்து நம்ம அந்த டேட்டா ஃப்ரேம் அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்னா தெரியும். இப்போ எக்ஸ்னா வந்து ஆக்சுவல் வேல்யூஸ் கொடுக்கும், ஒய்னா ப்ரெடிக்டட் வேல்யூஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இந்த டயக்னல் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூஸ், இந்த டயக்னல் பார்த்தீங்கன்னா அது தப்பாக ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூஸ். இப்போ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 0, ப்ரெடிக்டட் 0. அது பார்த்தீங்க அப்படின்னா 91 வேல்யூஸ் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஆக்சுவலாக இறந்தவங்க வந்து கரெக்டாக அது அந்த பேசஞ்சர் வந்து சர்வைவ் ஆகலை அப்படின்னு 91 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஆக்சுவலாக 1, ப்ரெடிக்டடு 1, அதாவது அது வந்து 57 வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க வந்து சர்வைவ் ஆயிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து சர்வைவ் ஆகலை அப்படின்ட்டு தப்பாக 16 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்சுவலாக அவங்க சர்வைவ் ஆகலை, ஆனால் அவங்க சர்வைவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 14 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதான் நம்மளோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம அடுத்த மெட்ரிக்ஸான ப்ரெசிஷன், ரீகால், எஃப்என் ஸ்கோர் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேலன் ரிப்போர்ட், கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துறேன். ரொம்ப ஓகே, ரிப்போர்ட் ஈக்குவல் டு கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்டு. அதில் வந்து இப்போ ஒய் டெஸ்ட்டு, ஒய் ப்ரெடிக்ட்டு, அவுட்புட் டிக்ஷனரியாக நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதையுமே வந்து நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ரிசிஷன் ரீகால்லாம் காட்டுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் ப்ரிசிஷன் ரீகால்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது 0 வந்து 85 கரெக்டாக ப்ரிசிஷன் வேல்யூ இருக்குது, 1 வந்து கரெக்டாக 82 ப்ரிசிஷன் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதோட வெயிட்டட் ஆவரேஜ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு 80க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இது பார்த்தா நம்மளோட மாடல் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேல்யூஸும் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு, மோஸ்ட் ஆஃப் தம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளோட வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.